பிறப்பு ஒரு தெய்வீக காவியம். அண்ட சராசரங்களும் அமைதியில் திளைத்திருந்த காலம் அது. ஆனால் அந்த அமைதிக்கு வேட்டு வைக்க வந்தான் அசுரகுலத் தலைவன் சூரபத்மன். கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடமே சாகாவரம் பெற்ற அவன் தேவர்களை சிறைப்பிடித்தான். இந்த கொடுமையிலிருந்து தங்களை காக்க யாரால் முடியும் என தேவர்கள் ஏங்கிய போது ஒரே ஒரு வழி பிறந்தது. அதுதான் சிவசக்தி மைந்தனின் பிறப்பு. நெற்றி கண்ணும் 6 சுடர்களும். அப்போது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அசுரர்களை அழிக்க ஒரு சக்தி பிறக்க வேண்டுமானால் சிவனின் தியானம் கலைந்து அவர் பார்வதி தேவியுடன் இணைய வேண்டும். இதற்காக தேவர்கள் மன்மதனை காமதேவன் அனுப்பினர். மன்மதன் தனது மலர் அம்பை சிவன் மீது எய்த தியானம் கலைந்த ஈசன் தனது 3வது கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட உக்கிரமான நெருப்பு மன்மதனை சாம்பலாக்கியது. ஆனால் அந்த நெருப்பு வீணாகவில்லை. ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தெய்வீக தீச்சுடர்கள் தெரித்து விழுந்தன. சரவண பொய்கையும் கார்த்திகை பெண்களும். அந்த தீப்பிழம்புகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் வாயு தேவனும் அக்னி தேவனும் அவற்றை எடுத்துச் சென்று கங்கை நதியில் விட்டனர். கங்கை அதனை சுமந்து சென்று சரவண பொய்கை எனும் புனித தடாகத்தில் சேர்த்தது. அங்கே அந்த 6 சுடர்களும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அக்குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றனர். அவர்கள் காட்டிய அளவற்ற அன்பால் அக்குழந்தைகள் தெய்வீக தேஜசுடன் வளர்ந்தனர். அருமுகன் உருவாதல். தன் மைந்தர்களை காண பார்வதி தேவி ஓடி வந்தார். சரவண பொய்கையில் விளையாடிக் கொண்டிருந்த 6 குழந்தைகளையும் தாய்மை பொங்கவாரி அணைத்தார். அந்த அதிசய நிமிடம். அந்த 6 குழந்தைகளும் இணைந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே உருவமாக சண்முகனாக மாறியது. பார்வதி தேவி தன் மகனுக்கு தீமைகளை வேறறுக்க ஞானம் எனும் வேலை வழங்கினார். சூரசம்ஹாரம், தீமை அழிந்த தருணம். படைத்தளபதி வீரபாகு மற்றும் தேவர் படைகளுடன் முருகன் போர்க்களம் புகுந்தார். சூரபத்மனின் தம்பிகளான தாரகாசுரன் மற்றும் சிம்மமுகனை வீழ்த்திய பிறகு இறுதி போர் தொடங்கியது. சூரபத்மன் பல மாயாஜாலங்களை செய்தான். கடலாக, மலையாக, விலங்காக மாறினான். இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக மாறி நின்றான். முருகன் தனது ஞானவேலை எறிய அந்த மரம் 2ஆக பிளந்தது. ஆனால் அசுரனை அழிப்பது முருகனின் நோக்கமல்ல, அவனை ஆட்கொள்வதே நோக்கம். பிளந்த மாமரத்தின் ஒரு பாதி மயிலாக மாறி முருகனின் வாகனமானது, மறுபாதி சேவலாக மாறி முருகனின் வெற்றி கொடியில் அமர்ந்தது. வாழ்வியல் பாடம். முருகப்பெருமானின் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். தைரியம். எத்தனை பெரிய அசுரன் பிரச்சனை வந்தாலும் தர்மத்தின் துணை இருந்தால் வெல்லலாம். ஞானம். கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது நம் அறியாமையை நீக்கும் அறிவு. மாற்றம். தீயவனையும் அழித்து விடாமல் அவனை நல்வழியில் மாற்றி பயன்படுத்தும் கருணையே உண்மையான தெய்வீகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.